ஹாய் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான பொரி உருண்டை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ அடுத்து நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இப்போ இதுக்கு 4 கப்பு பொரி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 1 கப்பு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம தண்ணி ஒரு அரை டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் ஊற்றிக்கலாம். 3/4 டம்ளர் நான் சேர்த்த போகிறேன். நான் பெருசாக ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதில் நான் 3/4 டம்ளர் தண்ணியை ஊற்றிட்டு வெல்லம் அதில் போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வெல்லம் கரையணும். நல்லா எல்லா வெல்லமும் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வடிகட்டணும். வடிகட்டினதுக்கப்புறம் தான் நம்ம பாகு காய்ச்சணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் இப்போது இந்த வெல்லம் தண்ணியில் கரைச்சிக்க போகிறேன். கரைச்சதுக்கப்புறம் நான் வடிகட்டிட்டு பாகு எப்படி காய்ச்சுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது ரொம்ப ஸ்பீடான ரெசிபி. நம்ம வேக வேகமாக பண்ணணும், இல்லை அப்படின்னா பாகு கெட்டியாகி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடும். ஸோ இப்போ நல்லா வெல்லம் கரையட்டும். கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வடிகட்டிடலாம். இப்போ ஆல்மோஸ்ட் இந்த வெல்லம் கரைஞ்சிருச்சு. ஸோ கரைஞ்சதுக்கப்புறம் நான் அதை வடிகட்டிடுறேன். ஸோ வடிகட்டிட்டு நான் உங்களுக்கு பாகு காய்ச்சறதுக்கு சொல்கிறேன். அடுத்து இப்போ வடிகட்டின வெல்லத்தை அதே கடாயில் ஊற்றிட்டு நான் கொதிக்க வச்சுட்ருக்கேன். இப்போ கொதிக்க வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த பாகு நுரையெல்லாம் அடங்கி நமக்கு ஒரு கன்சிஸ்டன்சி வரும். ஸோ என்ன கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னா, நமக்கு அந்த நுரை அடங்கி கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சுனாலே பாகு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தங்க. இதுதான் ஃபஸ்ட்டு டிப்பு. ஸோ இதை ஒரு பவுலில் நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. ஸோ அதில் கொஞ்சம் ஊற்றி பாருங்கள். அது ஒரு பால் மாதிரி சேரணும். அதுதான் செகண்ட் டிப்பு. இப்போ அதில் என்ன அப்படின்னா நமக்கு சேரலை. அதனால் இன்னி கொஞ்சம் நான் கொதிக்க வைக்கிறேன். ஸோ கொதிக்க வச்சுட்டு அதே மாதிரி நம்ம தண்ணியில் ஊற்றி பார்க்கலாம். தண்ணியில் ஊற்றி பார்க்கும்போது நமக்கு நல்லா ரவுண்ட் பால் மாதிரி அதை கீழே போட்டு உடச்சா சவுண்டு கேட்கும். இப்போ பாருங்கள், திருப்பி நான் எடுத்து ஊற்றுறேன். ஊற்றிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பால் மாதிரி சேருது. எனக்கு சேர்ந்ததுக்கப்புறம் திருப்பி நீங்கள் கீழே தண்ணியிலே போட்டு பார்த்தீங்க அப்படின்னா சவுண்டு கேட்கும். ஸோ அதுதான் கரெக்டான ஒரு பதம். இதுதான் செகண்ட் டிப்பு. ஸோ அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொரி எல்லாத்தையுமே அதில் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். நெய்யை தடவிட்டு நீங்கள் பால் பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ இதில் கொஞ்சமாக நான் கடைசியில் வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை ஒரு 2-3 சேர்த்திருக்கேன். ஒரு டேஸ்ட்டுக்காக வேணும்னா நீங்கள் சேர்த்திக்கலாம், இல்லை அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ டக்குன்னு நீங்கள் பிடிச்ச ஆரம்பிக்கணும். அப்போ தான் நமக்கு வரும். 2 பேரை பிடிச்சோம் அப்படின்னா வேகமாக பிடிச்சிடலாம். இது சூப்பரான ஒரு ரெசிபிங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ சூப்பராக வந்துச்சுங்க. ஸோ இதில் எல்லாமே நம்ம பாகு செய்கிறதுல தான் இந்த பொரி உருண்டை வரதுலே இருக்குது. ஸோ நல்லா இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சி ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா எவ்வளோ நாள் ஆனாலும் அப்படியே இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் எங்கள் சேனலுக்கு. தேங்க்யூ.